வெல்கம் டு சுபாட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜர்தோசி செயின் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு நார்மல் நீடில் எப்படி போடணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ அதே இது வந்து ஆரி நீடில் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். நான் இப்போ இந்த ஒல்லி ஜர்தோசி ஷாதி தான் எடுத்திருக்கேன். இது எப்பயுமே நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி சுருக்கமாக இருக்கும். இது வந்து லைட்டாக இழுங்க, ரொம்ப இழுக்காதீங்க. லைட்டாக நம்ம கொஞ்சம் இழுத்துக்கிட்டோம்னா நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் இந்த கட்டிங் பண்ணுறப்பையும் நல்லாயிருக்கும். லைட்டாக இதை இழுத்துக்கோங்க, இழுத்துட்டு கட் பண்ணிக்கோங்க. ஒரு சென்டிமீட்டருக்கு நான் கட் பண்ணிக்கிறேன். இப்படி இழுத்து நம்ம கட் பண்ணுறப்ப அது தைக்கிறப்பையும் நமக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப ஒட்டி இருக்கும், மடங்கி இருக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த ஒல்லியான ஷாதி ஜர்தோசி மட்டும் நம்ம பண்ணுறப்ப லைட்டாக இழுத்துக்கோங்க. மற்றது வந்து ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும், அதனால் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. தனி கட்டரை வச்சு கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு சென்டிமீட்டர் கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன, அதாவது ரொம்ப குட்டியாகவும் கட் பண்ணக்கூடாது. இது ஸ்டிச் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் மினிமம் வந்து 3/4 சென்டிமீட்டர் டு 1 சென்டிமீட்டர் கட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் வந்து ஒரு வீடியோவில் நான் போட்டிருந்தேன், நார்மல் நீடிலில் வந்து எப்படி ஜர்தோசி செயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெக் டிசைன் கூட போட்டிருந்தேன். ஆனால் இது வந்து ஆரி நீடில்லையும் பண்ணலாம். அதனால தான் சரி எப்படி பண்ணலான்னு உங்களுக்கு காட்டிடுவோம் தான் இன்றைக்கி ஒரு சின்ன வீடியோ இது. பாருங்கள், இதை வச்சு நம்ம வந்து நெக் வந்து அவுட்லைன் நம்ம கொடுத்துக்கலாம். நெக் டிசைனுக்கு நம்ம இதை வந்து கொடுத்துக்கலாம். எப்படி பீடெல்லாம் கொடுக்குறோமோ அதே மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு லைன் நான் போட்டிருக்கேன். இந்த லைன்லேயே வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்ப்போம். நார்மல் சூயிங் த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். தைக்கிற ஊசியோட அந்த நூல் தான் எடுத்திருக்கேன். இது வந்து நீடில் நம்பர் 23 எடுத்திருக்கேன். துலிப்பில் ஜர்தோசி ஒர்க் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் துலிப்பில் எடுத்திருக்கேன். இப்போ ஒன்று ஒன்றா எடுக்கணும். ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ அடியிலேருந்து நூல் கொண்டு வந்திருக்கோம் இல்லையா, இப்போ 1 சென்டிமீட்டர்னால் ஒரு 1/2 சென்டிமீட்டருக்கு நம்ம ஜர்தோசியை உள்ளே தள்ளிடணும். கரெக்டாக நடுவு பாட்டு மாதிரி தள்ளிட்டு அதை ஒரு ஸ்டிச் போட்டு அப்படியே வெளியே கொண்டு வர்றோம். இந்த மாதிரி கொண்டு வந்து திருப்பி எங்கேருந்து நம்ம எடுத்தோமோ அங்கேயே மறுபடியும் ஒரு ஸ்டிச் போடுறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண இடத்துல போட்டுட்டு அப்படியே நடுவில் ஒரு செயின் போட்டு அதுக்கு ஒரு லாக். மறுபடியும் பாருங்கள், நல்லா பாருங்கள், மெதுவாக ஒரு ஜர்தோசியை நம்ம லோட் பண்ணுறோம். லோட் பண்ணிவிட்டு நம்ம அந்த நூலில் ஒரு 1/2 சென்டிமீட்ரு, அதாவது நம்ம எடுத்த ஜர்தோசியோட பாதி நம்ம உள்ளே தள்ளிடணும். சரியா, அந்த சைஸில் பாதி உள்ளே தள்ளிட்டு அதை குத்தி வெளியே எடுக்கிறோம் நூலை. திருப்பி அப்படியே அதை உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். கீழே கொண்டு வந்து பண்ணிவிட்டு லாக் போட்டுட்டு திருப்பி ரிவர்ஸில் ஒரு செயின், அதுக்கு ஒரு லாக். புரியுதா? இந்த மாதிரி பண்ணுறப்ப கரெக்டாக செயின் ஃபார்ம் ஆகும். திருப்பி பண்ணுறேன் பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும்னா ஸ்லோவாக காட்டிகிட்ருக்கேன். பாதி ஜர்தோசியை நான் தள்ளிடுறேன். அந்த இடத்துல நான் குத்துறேன். நம்ம லைன்லேயே தான் குத்தணும், வேறு எங்கேயும் குத்தக்கூடாது. திருப்பி அதை ரிவர்ஸில் கொண்டு வர்றேன். கொண்டு வந்து அதை ஸ்டிச் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு லாக் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் ரிவர்ஸில் ஒரு செயின் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதுக்கு ஒரு லாக். நம்ம வளைச்ச அந்த ஜர்தோசிக்குள்ளேயே ஒரு இது போடுறோம். இப்படி பண்ணுறப்ப இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒரு செயின் ஃபார்ம் ஆகும். ஃபஸ்ட்டு இந்த இதுலேருந்து இது வருது, இதிலேருந்து இது வருது, அதிலேருந்து இந்த மாதிரியே வரிசையாக வர்றது தான் செயின். ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி நமக்கு நல்லா வந்ததுக்கப்புறம் அது ரொம்ப ஈஸியான ஸ்டிச் மாதிரி தோணும். இந்த மாதிரி பாருங்கள், பாதி திருப்பி கொண்டு வந்துடுறேன். கொண்டு வந்து இதுக்கு ஒரு அப்படியே அதை உள்ளே விட்டு எடுத்துடுறேன். இதுக்கு ஒரு லாக். சரியா, இந்த மாதிரி விட்டு போச்சுன்னா மெதுவாக அப்படி உள்ளே விட்டு எடுத்துருங்க. சில நூல் விட்டு போயிடும் இல்லையா, அதனால் அப்போ மெதுவாக அப்படி விட்டோம்னா நமக்கு அந்த நூல் வந்து நம்ம நீடியில் சிக்கும். அப்போ வந்து மெதுவாக நம்ம கொண்டு வந்துடலாம். அப்படி தள்ளிட்டு எடுத்துட்டோம்னா வந்துருச்சு. இப்போ இதை பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு லாக். அப்படியே ரிவர்ஸில் ஒரு செயின்.
இந்த செயின் எதுக்காக கொடுக்குறோம்னா, அடுத்த செயின் நம்ம போடுறதுக்கு அந்த பேக்கில் கரெக்டான இடத்துக்கு நம்ம போகணும். அதுக்கு தான் ஒரு செயின் போட்டு ஒரு லாக் போட்டோம்னா அந்த எட்ஜில் வந்து நமக்கு வந்து நூல் வந்து நின்றும். எல்லாத்துக்கும் லாக் போட்டால் தான் கரெக்டாக அது வந்து நிற்கும். நம்ம சும்மா செயின் போட்டு மறுபடியும் அந்த ஜர்தோசியை லோட் பண்ணோம்னா அது நிற்காது, தூக்கிட்டுருக்கும். எப்பயுமே ஒரு லாக் போட்டு போட்டு நம்ம வச்சிட்டோம்னா சேஃப்டியாக இருக்கும். அடுத்த லைன் நம்ம போடுறப்ப ஈஸியாக இருக்கும் நமக்குமே ஒர்க்கு. அவ்வளோதான். இதே தான் ரிப்பீட்டடாக நான் பண்ண போகிறேன். இந்த நம்ம போட்ட லைன்லேயே தான் இதை நம்ம ஸ்டிச் பண்ணணும். வேறு எங்கேயுமே நம்ம குத்தக்கூடாது. நம்ம ஜர்தோசி எடுத்து அந்த ஆஃப்து குத்துறது வந்து அந்த கரெக்டாக அந்த லைனில் தான் குத்தணும். இந்த மாதிரி ஃபுல்லாக இதை வந்து நெக்கோட அவுட்லைன் நம்ம நல்லா கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி இப்போ பீடு ஜர்தோசி ஒர்க் கொடுக்குற மாதிரி இந்த லோடிங்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இடத்துல இதை நம்ம அழகாக கொடுக்கலாம். இந்த நடு கேப்பில் வந்து நமக்கு வந்து நூல் தெரிகிற மாதிரி இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா அங்கே நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்து ஃபில்லிங் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியும் பண்ணாலும் அழகாக இருக்கும். இன்னும் குட்டி குட்டியாக நீங்கள் நல்ல எக்ஸ்பர்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா இன்னும் குட்டி குட்டியாக நீங்கள் போடலாம். செயின் போடுறப்ப நெருக்கமாக இருக்கும். நான் கொஞ்சம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் உங்கள்கிட்ட காட்டணுன்றதுக்காக கொஞ்சம் பெருசாக 1 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு 3/4 சென்டிமீட்டர் எடுத்திங்கன்னா இது நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்பாகவும் கிடைக்கும். அப்படியே ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. இதே தான் ரிப்பீட்டாக பண்ண போகிறேன். இப்போ தான் என் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிகினர்ஸ்க்கு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். என்னோடய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து நீங்கள் வீட்டிலேருந்தே ஆரி கற்றுக்கலாம். வேறு எங்கேயும் போய் இதுக்காக நீங்கள் செலவழித்து பார்க்கணும், அப்படியே அந்த கிளாஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்லை. நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து வெளியே போக முடியாத சூழ்நிலையில் இருப்பீங்க. அவங்க எல்லாருமே இந்த மாதிரி நீங்கள் என்னது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வீட்டிலேருந்தே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்னாலும் உடனே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணிடுவேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி வைங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. நமக்கு வந்து இந்த இது தெரியாது, ஆனால் நம்ம ஃப்ரெண்டு போடுவா, இல்லை நம்ம வந்து சிஸ்டர்ஸ் போடுவாங்க, பக்கத்து வீட்டுக்காரவங்க யாராவது இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பயுமே நம்ம ஒரு லைன் வந்து போட்டு அந்த லைன்லேயே தான் குத்தணும். அப்போ தான் அந்த செயின் வந்து நேராக நமக்கு ஷேப் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம பீடு எல்லாமே அந்த லைனில் தானே தைப்போம். ஒரு லைன் போட்டு நம்ம தைச்சி பழகுறப்ப தான் அதனுடைய ஃபினிஷிங் வந்து கரெக்டான முறையில் நமக்கு வந்து கிடைக்கும் அவுட்புட்டும். நார்மல் நீடிலையும் இதே ஸ்டிச் பண்ணலாம். இப்போ ஜர்தோசி நீடிலே நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ரெண்டுமே நீங்கள் உங்கள் இஷ்டம்தான், நீங்கள் எதுனாலும் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான். வச்சு இந்த கீழே முடிச்சுட்டு நம்ம லாக் போட்டு முடிச்சுக்கிறோம். அவ்வளோதான். இந்த கீழே முடியுதில்ல அந்த இடத்துல அப்படியே லாக் போட்டுருங்க. போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ரொம்ப நல்ல ஸ்டிச் இது, அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த டவுட்னாலும் கேளுங்க. ஓகே. வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி வைங்கப்பா. தேங்க்யூ.